வல்லாரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வல்லாரைக்கீரையில் உள்ள தண்டை மட்டும் எடுத்துகிட்டு லீஃபை மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய கட் பண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு போட்டு வதக்கி விட்டுடலாம். 2 க்ரீன் சில்லி, தக்காளி 1 சேர்த்து வதக்கிடலாம். வாஷ் பண்ணி வச்ச வல்லாரைக்கீரையை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். தண்ணி நல்லா ட்ரையான பிறகு வேக வச்ச பாசிப்பருப்பு இது கூடவே சேர்த்துட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. மற்ற கீரை மாதிரிலாம் சீக்கிரம் வேகாது. இந்த கீரை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நல்லா வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கீரை அப்படிங்கிறத விட மூலிகை செடியும் கூட. ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட பிரெயின், ஸ்கின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க உதவும். ஒரு 100 கிராம் அளவு வல்லாரைக்கீரை சாப்பிட்டோன்னா குறைந்தபட்சம் 15 to 20 கலோரிஸ் கிடைக்கும். அதிகபட்சமாக 23 to 27 கலோரிஸ் கிடைக்கும். லோ கலோரிஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. மினிமம் 10 டேஸ்க்கு 1 டேஸ் ஆகுது இந்த மாதிரி கிட்ஸுக்கு சமைச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.